மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு படத்தோட வெற்றிக்கு கதாநாயகனும் கதாநாயகியும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வில்லனும் முக்கியம். அந்த வகையில டேனியல் பாலாஜி சித்தி சீரியல்ல தொடர்ந்து படிப்படியா காக்க காக்க, வேட்டையாடி விளையாடு, பைரவ போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட மிடுக்கான தோற்றமும் மிரட்டலான பார்வையும் யதார்த்தமான நடிப்பும் நம்மள மிரள வச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இவரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம மாலைமுரசு ஊழியர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்திருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம், நான் டேனியல் பாலாஜி. மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். ஹாய் டேனியல் பாலாஜி சார், ஃபர்ஸ்ட் என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி என்னன்னா, ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சு பிகில் வரைக்கும் நிறைய படங்கள்ல நிறைய மொழிகளில் நடிச்சிருக்கீங்க. ஆனால் அதிகமாக உங்களை ஒரு வில்லனாக தான் பார்க்க முடியுது. எப்போ உங்களை ஒரு முழு நேர கதாநாயகனா எங்களால் பார்க்க முடியும்? முழு நேர வில்லன் கதாநாயகன் இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக நான் என் ப்ரொஃபஷனில் பார்க்கவே இல்லை. ஃபில்ம் மேக்கிங், அது ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் எந்த கேரக்டர் பண்ணாலும் அது ஒரு இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரோட சைக்காலஜி. ஸோ இப்படிதான் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு, கதைக்கு கதாநாயகனா நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில. ஆனால் வில்லனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எப்படி சஸ்டெயின் ஆகிறாங்களோ அந்த மாதிரி சஸ்டெயின் ஆகிற வில்லனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான். ஒரு பீரியட்ல இருந்தாரு, ஒரு பீரியட்ல இருந்தாரு, ஒருத்தர் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சஸ்டெயின்டா யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மி பேர். ஏன்னா வரவங்க எல்லாமே அவங்களும் ஹீரோ ஆகணும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மர்த்தடி சாங் போடுவாங்க, 2 ஃபைட்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற பண்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா அவன் அதுல எவ்வளோ சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வில்லனா அப்படின்ட்டு நான் பார்க்கல. அது ஒரு கேரக்டர். ஒரு ஹீரோக்கு ஆப்போசிட்டா இன்னொரு இருந்தால் தானே அந்த ஹீரோ. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சஸ்டெயின் ஆகிற இடத்துல இது ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுக்கு வேற மாதிரி எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது, வேற மாதிரி என்ன ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஆன்சர்ஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது ஒரு சேலஞ்சிங் பார்ட். அதனால நான் அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் பார்க்குறேன், ஒரு ஹீரோ வில்லன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதே இல்லை. வணக்கம் திரு டேனியல் பாலாஜி சார். நீங்கள் தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை ஒரு ஆக்டராக நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களை டைரக்டராக நாங்கள் எப்போ பார்க்கலாம்? டைரக்ஷன் படிக்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்கும். எங்களுக்கு கேமரா இருக்குது, எடிட்டிங் இருக்குது, சவுண்ட் இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது. ஸோ எல்லா சம்மந்தப்பட்ட நாங்கள் படிப்போம். அப்புறம் செகண்ட் தேர்ட் இயர் ஸ்பெஷலைசேஷன் சொல்லிட்டு போவோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு வெறும் சும்மா தியரின்றது எங்களுக்கு குட்டியாக ப்ராக்டிகல்ஸ் வரும். பட் அது மாத்திரம் இல்லை, வெளியில் இருக்கும்போது அந்த ப்ராக்டிகல்ஸ் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் எடிட்டராக வேலை செஞ்சேன், சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக வேலை செஞ்சேன். சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நான் சவுண்ட் ரெக்கார்டிங் டே இந்த மாதிரி சன் டிவி காமிச்சோம், இல்லை ரீஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நீ உட்காந்து பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருக்கு ஏதாவது கிளாஷ் ஒர்க் கொடுத்தாரு. சரி, நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம், கொடுக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய கிளைண்ட்டே பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் சார் தான் மாட்டினாரு. ஸோ மாட்டினாருன்னு ஏன் சொல்றேன்னா, அவர் காலையில வந்தாரு, ஃபர்ஸ்ட் டேக்கு ஆல்மோஸ்ட் அவருக்கு டேக்குன்னு சொன்னோடனே அப்போ ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் அவர் பண்றாரு போல இருக்கு. டேக் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஐயோ கரெக்டாக பண்ணணுன்ற இது இருந்தது. சார் டேக்கெல்லாம் இல்லை சார், ஒரு வாட்டி பேசி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அழகா பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகா மாடுலேஷன்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டேக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலான்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 டேக்ஸ் பண்ணோம், சரியா வரல. நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்க ஏதோ ஒரு ஹெசிடேஷன்ல இருக்கிறீங்க, சாரி, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எவ்வளோ ஈஸியாக பண்ணுது. ஸோ அந்த வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருந்தேன், எடிட்டராக இருந்தேன், ப்ரொடக்ஷன் பார்த்தேன், லைன் ப்ரொடியூசராக 2 இங்கிலீஷ் படங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கமல் சார் கூட மருதநாயகம் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ண அவருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேலைகள் இருந்தது, அவர் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆரம்பிக்கும் போது சொல்லுங்கள் சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் துறையில் இருக்கிற வேலைகள்லாம் நான் பண்ணிட்டு வரும்போது, நான் டைரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய துறை வேலை அப்படின்ற லெவலில் நடிப்பு வந்தது. ஸோ அதுவும் ஒரு குரூஷியலான டைமில் என்னோட பேங்க் பேலன்ஸ் காலி, எனக்கு வீட்டில் காசு வாங்குற பழக்கம் இல்லை, நான் என்னோட லைஃப் நான் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, காசு தரண்டா நடிடா அப்படின்னு ஒருத்தர் கூடும்போது எல்லாருமா இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திட்டினாங்க, டேய் உனக்கு தேவை இப்போதைக்கு என்னன்னு பாரு, அது தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தேன். என்னை ஏமாத்தி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. மூஞ்சிலாம் எவனும் பார்க்க மாட்டான், உனக்கே பிடிக்காது மூஞ்சி அது இதுன்னு சொன்னாங்க. பட் தெரியல, காட்ஸ் கிரேஸ். ஹாய் ப்ரோ, இப்போ டேனியல் பாலாஜி ஒரு சைக்கோ கேரக்டர் பண்ணியிருக்காரு, போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் வில்லன் கேரக்டர்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. டேனியல் பாலாஜிக்கு கனவு கதாபாத்திரம் அப்படின்னா இந்த சினிமால என்ன கதாபாத்திரமா இருக்கும்?
கனவு கதாபாத்திரம் கனவு கதாபாத்திரம் கனவு கதாபாத்திரம் ஆக்சுவலா கனவு கதாபாத்திரம் அப்படின்றது எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு சைக்கோ கேரக்டர் பண்றோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம். ஏன்னா அது நமக்கு தெரியாத ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ இப்படிதான் இருப்பான் அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, கம்மா 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 பார்த்து ஒரு பக்கத்துக்கு இருக்கும். ஒரு சின்ன சைக்கோ ஸ்கீசோஃபெர்னியான்னா அதுலயே வந்து என்ன மாதிரி ஸ்கீசோஃபெர்னியான்றதுக்கே ஒரு 10 பக்கத்துல இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீசோஃபெர்னியான்றதுக்கு ஒரு பக்கத்துலயும் ஒரு இதுவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது சைக்கோ கேரக்டர் ஒன்று பண்ணிக்காருன்னா அது அங்கேயே முடிஞ்சு போல. அதுல இன்னும் நிறைய எப்படியே இருக்குது. அது வந்து ஒரு கடல். ஓகே, அப்புறம் அதுல வந்து நம்ம எங்க வந்து நம்ம இந்த மாதிரி பண்றதுன்றது எனக்கு அந்த மாதிரி கனவுலாம் எதுவும் இல்லை. சேலஞ்சிங்கா எவனுமே நடிக்க முடியாதுடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் ஏதாவது திங்க் பண்ணணும் வைக்கணுன்ற லெவலில் ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் இருந்ததுன்னா அதை நான் பண்ணணும்னு பார்ப்பேன். அவ்வளோதான். டேய் இந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருக்கான்டா அப்படின்றத நான் பண்ணணும்னு பார்ப்பேன். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி நான் அதை இது ஒரு கனவு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இப்போ திருநங்கை கேரக்டர்ஸ் வரும்போது என்கிட்ட கேட்பாங்க, உன்னால இது மாதிரிலாம் பண்ண முடியாது, நீ பேசிக்கா அப்படியே இப்படியே இருப்ப, பெரிய மாதிரி இருப்ப, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இல்லை, அது நான் இப்போ நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய ஹீரோஸ் பண்ணாங்க, அப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணாங்க. அதை நான் எவ்வளோ டிஸ்டிங்க்டாக பண்ண முடியும்னு இருக்கேன். என் பாடி லாங்குவேஜில் எவ்வளோ டிஸ்டிங்க்டாக பண்ணேன். எல்லாருமே வந்து கையாட்டி நடக்கிறாங்க, இடுப்பாட்டி நடக்கிறாங்கன்னா சத்தியமாக இல்லை. அவங்களோட அப்சர்வேஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்பேன். ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் நடிச்சாரு. ஐய இவன் இவ்வளோ கேவலமாக ஒரு அப்சர்வேஷனில் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். சாரி டு சே. சில காமெடியாக பண்ணுறது அது ஓகே, அது நீங்கள் இப்படி வேணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பிரசாந்த் ஒரு படத்தில் போயிருந்தார், ஜாலியாக வருவாங்க. சத்யராஜ் சார் ஒரு படத்தில் போயிருந்தார், அது ஜாலியாக ஒரு காமெடி கேரக்டரில் வருவார். சத்யராஜ் சார் கடைசியாக வந்து சந்திரமுகி இதெல்லாம் கூட டிகிரின்னு வந்திருப்பாரு. அதெல்லாம் காமெடிக்கு, அதெல்லாம் நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது. பட் ஒரு கேரக்டர் நீங்கள் சீரியஸாக பண்ணும்போது அது சீரியஸ்னஸுக்கு அது எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றத மீறி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு வந்து அந்த டிஃப்ரென்ஸில் தான் வந்து அந்த கேரக்டர் நிற்கணும். கேரக்டராக நிற்கணும். ஓகேங்களா? நீங்கள் நின்னீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஸோ நான் வந்து அந்த கேரக்டராக நிற்கணும்னு பார்ப்பேன். இன்னொன்று சேலஞ்சிங்கான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பண்ண முடியாதுன்றதோ மச்சான் இப்படி பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திங்க் பண்ணுறதுல வைக்கிற கேரக்டர்ஸ் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான். மற்றபடி நான் எனக்குன்னு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு பண்ண பிடிக்கும்னோ இல்லை முடியும்னோ இல்லை எனக்கு ஆசைன்னோ நான் வச்சுக்கிறதே இல்லை. டேனியல் பாலாஜி பிரதர், நீங்க சித்தி சீரியல்ல டேனியல்ன்ற கேரக்டர் பண்ணதுனால உங்களுக்கு டேனியல் பாலாஜின்னு பேர் வந்தது. சித்தி சீரியல் 2வது பாகம் எடுக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. நீங்க மீண்டும் சித்தி சீரியல் 2வது பாகம் எடுத்தா அதில் நடிப்பீங்களா? சித்தி சீரியல் சித்தி 2 பண்றாங்கன்றது சத்தியமா எனக்கு நியூஸ் ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து இது வரைக்கும் யாரும் அப்ரோச் பண்ணல. 2 3rd வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் அந்த டேனியல் கேரக்டர் இருக்குல்ல, நான் நடித்த அந்த கேரக்டர். ஸோ அவங்க வந்து ஒரு ஓவர்பொசிவ் சைக், பயங்கரமான ஒரு சைக்கி. அந்த சைக்கி பண்ணுற வேலைகள் பயங்கரமாக வந்து எல்லாரும் ஐயோ நிஜமாக பைத்தியக்காரன், நிஜமாவே உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற லெவலில் ரைட்டர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் நடிக்கிறேன்னா இல்லை நான் அப்படி தான் இருக்கிறேன், பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த மாதிரி தான் இருக்கிறேன்னான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என் பேர் வந்து டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்காமையே செகண்ட் சீரியல் நான் பண்ணும்போது டேனியல் ஆட் பண்ணி விட்டாங்க. என் பேர் டேனியல் பாலாஜி இந்த மாதிரி. நான் அதுக்கப்புறம் அந்த பேர் தானே பரவாயில்லன்னு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சித்தி சீரியல் வந்து இந்தியா லெவலில் வந்து 30% வியூஷிப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் 4 பேர் என்டர் ஆனோம். ஸோ 4 கேரக்டர்ஸ் என்டர் ஆகும்போது 34-35 கிட்ட ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டிங்கில் இந்த டிஆர்பி இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து வேற ஒரு சீரியல் வேற ஒரு சேனலில் நடிக்க சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். இல்லை திடீர்னு ஒரு பூஸ்ட் இருந்தது. ஸோ அந்த புதுசாக ஒரு 4 கேரக்டர் வந்ததுனால ஸோ அந்த 4 கேரக்டர் என்ன வியூஷிப் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீதி 3 பேர் நாங்கள் செக் பண்ணுறோம். நீங்கள் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு நடித்த டெபு பர்ஃபார்மர் அது சித்தியில். ஸோ உங்களுக்கு இருக்காதுன்னு நினச்சோம். பட் உங்களையும் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் we can tell you exactly. ஸோ அப்போ வந்து 7% ஏதோ ஒரு வியூவர்ஷிப்ல இருந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு அது வந்து 11-12% இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஒரு சும்மா 3 மாதம் நான் போகிறேன் போது தென் தே செட் லைக் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நார்மலாக வீட்டில் சமைச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸ் அந்த ஸ்லாட்டில் 5% வியூவர்ஷிப் உங்களுக்கு இருக்குது பாஸ், குட் அப்படின்னாங்க. ஸோ அந்த டைமில் தான் கரெக்டாக காக்க வந்து ஓகே நான் சீரியல் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வியூவர்ஷிப் இருக்கும்போது ஏன்னா 5% வியூவர்ஷிப்னு டூ பிக். சித்தி சீரியல் அவ்வளோ அப்படியே 35% வியூவர்ஷிப் பண்ணும்போது அதில் 5% வியூவர்ஷிப் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்.
அவங்களும் அதான் சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க எந்த சீரியல் போன எதுல நீங்க வந்து டிவில இருந்தாலும் 5% வியூவர்ஷிப் உங்களுக்கு இருக்குதுன்னும் போது ஓகே, அந்த அளவுக்கு மக்கள் பாக்குறாங்கன்னா இதே ஒர்க் நம்ம வந்து ஃபிலிம்ஸ்ல பண்ணுவோம். ஏன்னா நான் படிச்சது ஃபிலிம்ஸ், எனக்கு ரொம்ப ஃபிலிம்ஸ் ரொம்ப பேஷனேட் இருந்தது, ஃபிலிம்ஸ்ல பண்ணுவோம் சொல்லிட்டு ஃபிலிம்ஸ் வந்துட்டேன். அண்ட் இப்போ சித்தி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஏன் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டேனியல்ன்றவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நெல்லவன் ஆகி திருந்தி 2 குழந்தைங்களோட போட்டோ எல்லாம் கொடுத்துருப்பான். அவன் திருப்பி அரலூஸ் ஆவானா அப்படின்றது நமக்கு தெரியாது. சப்போஸ் அவங்க அரலூஸ் ஆகிற மாதிரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு தேவை அப்படின்னும் போதோ இல்லை வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வியூவர்ஷிப் பூஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னும் போது மேபி அந்த கேரக்டர் மறுபடியும் திருப்பி அவனுக்கு அந்த ஒரு சலனத்துல எங்கேயோ போறான், மறுபடியும் அந்த சைக்னஸ் அவனுக்கு மேல வருதுன்ற லெவல்ல ஒருவேளை நானே கதை அவங்களுக்கு கொடுத்துனுக்குறேன்னு தெரியல, பட் சான்சஸ் ஆர் தர். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேணும்னா மேபி ஒரு 6 months கண்டிப்பா நன்றி கடன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ கண்டிப்பா அந்த நன்றி கடன் நான் தீப்பேன். கூப்பிட்டாங்கன்னா போவேன். ஹாய் அண்ணா, உங்களோட படங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஆனா நெகட்டிவ் அண்ட் சீரியஸ் ரோல்ஸ்ல தான் நிறைய பார்த்துருக்கோம். உண்மையா டேனியல் பாலாஜியோட கேரக்டர் என்ன? நெகட்டிவ் ரோல்ஸ்ல தான் நிறைய பார்த்துருக்கீங்க, சீரியஸான ரோல்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கீங்க. சீரியஸான ரோல்ஸ் மாத்திரமே நான் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை, கொஞ்சம் வேரியபிள் இதெல்லாம். ஆனால் அது நீங்கள் பார்க்க சான்ஸ் இருக்காது. ஒரு மலையாள படத்தில் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அ சீரியஸ் ரோல் அட் ஆல். இன்ஃபேக்ட் அது வந்து தமிழில் பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டாரு, அதை வேற மாதிரி பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. களவாணின்னு தமிழில் வந்த படம், அது கன்னட ரீமேக்கில் வந்து என்ன கூப்பிட்டாங்க நடிக்கிறதுக்கு. ஏன்னா அதனுடைய வயா மீடியான்னு ஒன்று இருக்கும், ஒரு அண்ணன். ஸோ அண்ணன் வந்து எப்பவுமே சீரியஸாக இருக்கக்கூடாது, அவன் ஃபேமிலி ஓரியன்டு, அவனுக்குன்னு ஒரு இது இருக்குது, அவன் நார்மலாகவும் பேசுவான். ஸோ அந்த இது அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே நீங்கள் சீரியஸாக பார்த்துருக்கீங்கன்னா அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலான்னு இருக்கும். அண்ட் அவனோட எக்ஸ்டென்ஷன் என்ன, ஆக்சுவல் டேனியல் பாலாஜியோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லக்கூடாது. என்னுடைய நட்பு வட்டாரமும் என்னுடைய சுற்றத்தார்களும் என்னை சூழ்ந்திருக்கிறவங்களும், ஸோ இவங்க தான் சொல்லணும். நான் நல்லவன் நம்ம சொல்லக்கூடாது. நான் கெட்டவன் சொல்லிட்டு சொல்லவும் கூடாது. எனக்கு கெட்டவன் சொல்கிறோம், கெட்டவனாகவும் இருக்கிறது இல்லை, நல்லவன் சொல்கிறேன், நல்லவனாகவும் இருக்கிறது. நம்மளாம் மனுஷனாக பிறந்திருக்கோம் போது நல்லது கெட்டது சேர்ந்தது தான் நம்ம. ஸோ எல்லாருக்குள்ளே அந்த பர்சன்டேஜ் மாத்திரம் மாறும். எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம கெட்டவனாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் கெட்டவனாக இருப்போம், நல்லவனாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நல்லவனாக இருப்போம். அதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கர நல்லவனாகவும் வெளியில் கெட்டவனாகவும் இல்லை. நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட தான் கொஞ்சம் கெட்டவனாகவே இருப்பேன், வெளியில் ரொம்ப நல்லவனாகவும் இருப்பேன். ஸோ மிக்ஸ்ட் ஃபீலிங் அது எப்போவுமே. அது நான் நல்லவன் நான் கெட்டவன்னு யாராவது சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களாம் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? டேனியல் பாலாஜி சார், நீங்க ஆவடி பக்கத்துல ஒரு பெரிய அம்மன் கோயில் கட்டியிருக்கீங்க. இந்த அம்மன் கோயில் கட்டினது பின்னாடி ஏதாவது சுவாரஸ்யமான காரணம் இருக்கா? டேனியல் பாலாஜி சாருக்கு ஆன்மீகம் மேல எப்படி ஈடுபாடு வந்துச்சு? எஸ், ஆவடி பக்கத்தில் ஆவடி செக் போஸ்ட் அந்த ஜங்ஷன்ல இருந்து காந்தி நகருக்கு ஒரு 10 அடி அப்படி உள்ள போனீங்கன்னா ஒரு லெஃப்ட்ல வந்து அங்காளம்மன் கோயில், ரக்தூல் அங்காள பரமேஸ்வரி அப்படின்ட்டு. அது நான் கட்டின கோயில், உங்க கோயிலா எல்லாம் கேட்குறேன், இல்லை அது ஊர் கோயில். எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த கோயில். அது ஒரு சுயம்பு கோயில், தானா உருவான கோயில். தானா உருவாகும் போது தோண்டும் போது வந்தது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இங்கே இத்தனை தேதி இத்தனை 4 நட்சத்திரத்தில் பிறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த கோயில். அதில் அவங்க பிறக்கும் போது நான் இவங்களுக்காக இங்கே பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் இங்கே வருவாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போகும்போது ஸோ பார்த்துட்டே இருந்தோம். கோயில் 2 தடவை வந்து சிமெண்ட்டில் கல்லில் கட்டும்போது அது வீரல் விழுது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மறுபடியும் நிறைய வீரல் வந்துச்சு கட்டலாம் அப்படின்னும் போது சரி கொஞ்சம் டக்குன்னு பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த பழங்காலத்து மாதிரி எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கல் வேலை செய்கிறவங்களாடி மச்சான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதுன்னா எல்லாரும் ஓகே 2 கல் 3 கல்ன்றதுல ஃப்ரீயான்னு வரும்போது நமக்கு அந்த வால்யூம் நமக்கு தெரியாமல் போயிடும். எவ்வளோ காசு, கொஞ்சம் காசுல ஜாலியாக அழகான்ற லெவலில் ஒரு கோயில். இதுக்கப்புறம் அந்த கோயில் வீரல் விடவோ இல்லை இடிஞ்சு விடுறதுக்கானோ சான்சஸ் இல்லைன்ற லெவலில். ஏன்னா நம்ம பார்த்த ஒரு இது நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அதுக்காக. ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடு வந்தது அப்படின்னா, அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடான்றது கூட சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அதை எப்படி நான் பார்த்தேன்னா, நம்ம பிறந்தோம், நம்மளை வளர்க்குறாங்க, நம்ம பேர் எடுக்கிறோம். யாருக்கு பேர் தரும்? முதல்ல வந்து பேர் எடுக்கிறோம், அப்பாவுக்கு தரோம், ஏதோ சம்பாரிச்சு அம்மாவுக்கு தரோம். சரி, நம்மளோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக கட்டின கோயில். என்னோட நன்றி கடன்ற லெவலில் அது கோயில். எங்கள் அப்பாவுக்கு நான் பேர் கொடுத்தேன், நல்ல நடிப்பா அப்படின்னும் போதெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வேலைகள் இந்த சந்தோஷம் இருந்தாவே போதும்ன்ற லெவலில் போவோம். நம்ம வந்து காசு பணம் கொட்டணுன்றலாம் யாருமே ஆசைப்படல. அதே மாதிரி நான் இந்த இடத்துக்கு அப்பப்போ வந்து நிற்பேன், நான் நல்லா இருந்தேன், மற்றவங்களும் நல்லா இருக்கட்டுமே, அது நிரந்தரமாக இருக்கட்டுமேன்னு சொல்கிற வேலை. அவ்வளோதான், நன்றி கடன் தான் அது. இன்னும் அந்த
நீங்க சொல்ற அந்த பெரிய வார்த்தை இருக்கு தெரியுமா, ஆன்மீகம், அதுக்குள்ள போய் நுழைஞ்சு அதை நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் சன்னியாசியாச்சு இல்லை, நான் நார்மலா ஒரு போகி, யோகி இல்லை போகி, நார்மலா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வேலைகள் சிலது பண்றேன், அவ்வளவுதான். என்ன நேயர்களே, வித்தியாசமான கேள்விகளும் சுவாரஸ்யமான பதில்களும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னும் நிறைய வித்தியாசமான கேள்விகள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், நிறைய படம் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கீங்க. வில்லன் கேரக்டரா உங்களை தேடி வாய்ப்புகள் வருதா, இல்ல நீங்க வில்லன் கேரக்டரா சூஸ் பண்றீங்களா? வில்லன் கேரக்டரா என்கிட்ட வருதா இல்ல வில்லன் கேரக்டரா நான் சூஸ் பண்றேன்னா, அது வந்து ஒரு வைஸ் வர்சாவான இது. சில ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னால நான் வந்து இல்லை நான் அதில் வில்லன் நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்ட்ரேயல் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு இதுக்காக. நிறைய கேரக்டர்ஸ் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு வில்லன் சார் இது பண்ணணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு வில்லன், இல்லைன்னா அதில் சட்டிலாக ப்ளே பண்ண வேண்டிய ஒரு வில்லன், இல்லை அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கர வெர்சடைலாக இருக்கிற ஒரு கேரக்டர், ஸோ அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எங்கிட்ட கொண்டு வர இது வந்து முக்கால்வாசி இருக்கும். 25% வந்து நானாக சூஸ் பண்ணுறது, இல்லை இந்த கேரக்டர் நான் இதில் வில்லன் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தீபாவளி வாழ்த்துக்கள்னா, நீங்கள் வெற்றிமாறன், தனுஷ், இந்த வெற்றி கூட்டணிக்கான ரகசியம் என்னென்னா? ஐயோ, அந்த வெற்றி கூட்டணியில் என் பேரை சேர்க்கறதே தப்பு. ஆக்சுவலாக அந்த வெற்றி கூட்டணின்றது வந்து இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ் என்னன்னா டைரக்டர் ஆக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ டைரக்டர் ஆக்டர்னும் போது அது வந்து வெற்றிமாறன் சார் அண்ட் தனுஷ், ஸோ இதுதான் வெற்றி கூட்டணி. ஸோ அதில் நாங்கள்லாம் வந்து சபார்டினேட்ஸ் மாதிரி சைடில் இருக்கிறோம். ஸோ அது யார் உள்ள போய் நின்னாலும் அது வெற்றி கூட்டணி தான். ஸோ அதில் நானும் இருந்திருக்கிறேன், அவ்வளோதான். பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா அது பொல்லாதவன் அது 2 பேரோட கதை. ஸோ 2 பேரோட கதையும் பேரலாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒருத்தன் அப்படி ஹீரோவும் ஒருத்தர் வில்லன் ஆவான். ஸோ அதில் நான் ஒரு பார்ட், அவ்வளோதான். அதில் வந்து வெற்றி கூட்டணி அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. சொன்னால் சத்தியமாக அவங்க 2 பேரும் என்னை வந்து பார்க்கும்போது வச்சுருவாங்க, அது மொத்தம் நிச்சயம். ஓகேங்களா? அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னும் போது லைக் பொல்லாதவன் நான் பார்க்கும்போது ஒரு பொல்லாதவனில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் எப்பவுமே இன்புட்ஸ் கேட்பேன். இந்த கேரக்டர் என்ன, ஸோ அது என்னென்ன பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இதெல்லாம் கேள்வி மேலே கேள்வி நிறைய கேட்டுனே இருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவேன். என்ன கேள்வி நைட்டு ஒரு 1:30 மணிக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டால் கூட வந்து சொல்லுங்க பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அதை பதில் சொல்கிற ஒரு டைரக்டர் நான் வந்து வெற்றி சர்மதை தான் பார்த்தேன். அண்ட் ஆன் ஸ்பாட்டில் அதே மாதிரி தனுஷ் சார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஆக்டர்ஸ் கூட கோஆர்டினேஷன் ஒன்று இருக்கும்ல. ஆனால் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க சொல்லுங்களேன் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ண போகிற சொல்லுவார். அதுக்கு மேலே நம்ம பண்ணுறதா இல்லை கீழே பண்ணுறதான்றது சீனுக்குள்ளே நாங்கள் விளையாடுவோம். ஸோ இவர் இப்படி பண்ண போகிறாரு, இந்த சீனில் நம்ம வந்து இப்படி பண்ணாதான் அந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் போகும்போது பெட்டராக இருக்கும்னா நான் இங்கே பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மீட்டர்ஸ்க்கு கரெக்டாக ஒர்க் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா 2 பேருமே நாங்கள் எங்கே வேலை செய்கிறோம்னா வெற்றி அவருடைய விஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷனுக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் கூட்டணின்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 பேர் தான் கூட்டணி. ஏன்னா அவங்க 5 படம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக, நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஹலோ சார், இப்போ இருக்கிற ஹீரோயினில் யாரை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? எந்த ஹீரோயினோட நீங்கள் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் யாரை பிடிக்கும் அப்படின்றத விட என் கூட நடித்த ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹீரோயினாக நடிச்சாங்களா இல்லை, நான் நடித்த படங்கள்லாம் நடித்த ஹீரோயின்ஸ் இருக்காங்களே, ஜோதிகா மேடம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா, லக்ஷ்மி ராய் எனக்கு ஹீரோயினாக நடிச்சாங்க. இவங்கெல்லாம் தான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீரோயின்ஸில் யாரை ரொம்ப பிடிக்கும்னா இப்போ இங்கே நடிச்சிட்டு இருக்கிறது இவங்க 3 பேர். லக்ஷ்மி ராய் வந்து அவங்க ஹிந்திக்கு எங்கேயோ போயிட்டாங்க, வராங்க. ஜோதிகா மேடம், ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு பயங்கர வெர்சடைல் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா மாதிரி பயங்கர போல்டான ஒரு ஆக்ட்ரஸ். அப்புறம் ஜோதிகா மேம் மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது அந்த கேரக்டருக்குள்ள எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் நான் சத்தியமா இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வர ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பார்க்கல. எனக்கு யார் கூட நடிக்க ஆசை, இவங்க கூட யார் கூட நடிக்கிறது எனக்கு ஆசை தான். ஹாய் டேனியல் பாலாஜினா, நீங்க லவ் பண்ணியிருக்கீங்களா? உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்றீங்களா? யாரையாவது லவ் பண்ணியிருக்கிறீங்களா? அது வந்து என்ன மாதிரி கேள்வி நான் பார்க்குறேன்னா, சரி இது வந்து ஸ்கூல் பசங்களை கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அதே வந்து காலேஜில் வரும்போது வேற பதில் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனில் வரும்போது வேற பதில் சொல்லுவாங்க. அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கேட்டிங்கன்னா அவன் வேற பதில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃபோட இது இருக்கும்ல, அந்த கிராஃபிக் ஏற்ற மாதிரி அந்த காதல்
லவ் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா லவ் அப்படின்றது வந்து ஒரு பீரியட்ல வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிப்போம்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னும் போது பேசிட்டு இருக்கம்மா அப்படின்றத வந்து நிறைய பேர் பிடிக்காது. ஓகே பேசி முடிச்சிட்டோம், அதோ இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன் அவங்களும் இருப்பாங்க. எனக்கே வந்து ஒரு பீரியட்ல தோணும், என்னது 24 ஹவர்ஸ்ல வந்து ஒரு 18 ஹவர்ஸ் நம்ம இதுலயே மூழ்கி போறோமோ, இல்ல இதுலயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா இது இல்லையே, இதுக்காக நம்ம வந்து என்ன அந்த மாதிரி தோணும் எனக்கு சில நேரங்கள்ல. ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா, அது பர்டிகுலர் நான் ஃபில்மிங் ஷூட்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி நம்ம லைஃப்ல எது நம்மள ஆக்குபை பண்ணி நம்மள முன்னேற்றி விடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை வந்து நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். மீதி பேர்லாம் கூட இருப்பாங்க, எல்லாருமே கூட இருந்துகிட்டே வந்துட்டே இருப்பாங்க. நம்ம டைம் ஆக்குபை பண்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் முன்னேற லெவல்ல இருக்கிறது மேல நம்ம காதல் போயிட்டே இருந்தது. ஸோ இப்போதைக்கு நான் நடிகனா இருக்கிறேன். 2002 ஏப்ரல் மாதம் படத்துல இருந்து 2019 பிகில் படம் வரைக்கும் இந்த சினிமா பயணம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு? திரைப்பயணம் இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்றீங்க. திரைப்பயணம் நம்மளுடைய அதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்றது இல்லை. மெயினா அந்த திரைப்பயணம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா அந்த இயர்ஸ், இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. முதல்ல அந்த இயர்ஸை திங்க் பண்ணாம ஒர்க் பண்ணீங்கன்னாவே பெரிய விஷயம். ஸோ திங்க் பண்ணாத வரைக்கும் நீங்க எப்பவுமே வந்து ரூக்கியா இருப்பீங்க, ஃப்ரெஷரா இருப்பீங்க. அந்த ஃப்ரெஷரா இருக்க வரைக்கும் நீங்க உங்களுடைய ஃபுல் இது நீங்க போட்டுட்டே இருக்கலாம். நான் எப்பவுமே அப்படிதான் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கேன் இங்க ஷூட்க்கு. ஸோ நான் மறுபடியும் நான் ஃப்ரெஷர்ன்ற லெவலில் தான் போய் உட்காந்து கதை கேட்க போகிறேன். ஃப்ரெஷர்ன்ற லெவலில் தான் வந்து சார் இது ஓகேயா அதெல்லாம் பார்க்க போகிறேன். நான் எப்படி ஃப்ரெஷராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஷூட் போகும்போது இந்த மானிட்டர் கொடுக்கணும்னு போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னும் நான் போய் மானிட்டர்ஸ் பார்க்கறது இல்லை, ரொம்ப ரேராக தான். ஒரு படம் பண்ணும்போது ஒரு தடவையோ 2 தடவை தான் போய் மானிட்டர் பின்னாடி போய் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். மற்றபடி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதனால அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கல்லு முள்ளு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலோ இல்லை வந்து பட்டு மெத்தையும் ஃபீல் பண்ணாலும் அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாலும் நீங்க நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா எது எப்போ மறுபடியும் மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த பயணம் எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்தது. பி யோர் செல்ஃப், அவ்வளோதான். ஹாய் சார், உங்க நடிப்பை பார்த்து நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து மறக்க முடியாத பாராட்டு எப்போ யாருக்கிட்ட இருந்து கிடைச்சது? பாராட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டுகள் இருக்கு. படம் பார்த்து முடிச்ச உடனே, வேட்டையாடு விளையாடு வந்து முடிச்ச உடனே, காக்காக்க முடிச்ச உடனே, காக்காக்க ஷோ முடிச்ச உடனே சிவகுமார் சார் வந்து பாராட்டினாரு. கட்டி பிடிச்சி ஒரு 3 நிமிஷம் கட்டி பிடிச்சி இப்படி பாராட்டிக்கிட்டே இருந்தாரு. அது மறக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சித்தி சீரியல் வரும்போதே வந்து என் கூட நடித்த அத்தனை பெரிய ஆக்டர்ஸு, சீனியர் ஆக்டர்ஸ், என்னோட கோ ஆக்டர்ஸாக இருந்தாங்க. அவங்களாம் நன்றி சொல்லணும். அவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. யாரா நீன்னு பாராட்டுவாங்க. அந்த அந்த இதுதான் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ண, நான் திங்க் பண்ணாவே எனக்கு பயத்தை கிரியேட் பண்ணோம். ஐயோ நம்ம இன்னும் வேற ஏதாவது பெட்டரா பண்ணணும்ன்ற ஒரு ஃபீல் கொடுத்துனே இருக்கும். ஸோ அந்த பாராட்டுக்கெல்லாம் நான் மறக்கவே முடியாது. ரசிகர்கள் எனக்கு பார்க்கும்போது அவங்க முதல்ல ஒரு பெருமிதம் இருக்கு. நம்ம கூட இருந்தான்டா, நான் பார்க்கும்போது நம்ம கூட தாண்டா இப்போ இருந்தான் பாரு, அவன் தாண்டா ஸ்க்ரீன்ல பார்த்தோம்தான்ற ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும். மறக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து என்னை பார்க்கும்போது அந்த பக்கம் ஓடி போயிருக்கிறாங்க ரோட்ல, ஐயோ அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சத்தியமா என்னால் மறக்கவே முடியாது. ஒரு அம்மா லிஃப்ட் விட்டு ஓடி போன ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் இருக்காங்க, அவங்களும் மறக்கவே முடியாது. எல்லாத்தையும் மீறி மதுரையிலேருந்து மீனான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து டேனியல் பாலாஜி அப்படின்ற பேருக்கு அவங்களே ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அந்த பேர் உங்களுக்கு வந்த பேர் விடாதீங்கன்ட்டு. அவங்க சொன்ன 2 ரீசன் வந்து வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு தான் வந்து அந்த பேர் வந்து ஒரு கேரக்டர் நடித்த பேரோட வந்துருக்குது. அவங்க சொன்னது மேஜர் சுந்தரராஜன், உன் பேர் சிவாஜி கணேசன். மீதி பேருக்கெல்லாம் படங்களை வச்சு தான் பேர் வந்திருக்கும். பட் கேரக்டரை வச்சு பேர் வந்தவங்க 2-3 பேர் தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால அந்த பேர் நல்ல பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பாராட்டை நான் மறக்கவே முடியாது. டேனியல்ண்ணா, சினிமா ஆர்டிஸ்ட்ல எப்பவுமே ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற நேரம் விட ஷூட்டிங் பார்த்து அதிக நேரம் இருப்பீங்க. அதுவும் இந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா வீட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி மிஸ் பண்ணுவாங்க? ஷூட்டிங் பிஸி லைஃப்ல மிஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் ஃபீலே பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டில் எங்க அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களான்றது இல்லை. எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அவங்கவுங்க அந்த லைஃப்ல பிஸியா இருப்பாங்க. மிஸ் பண்ண மாதிரி நினைப்பாங்களான்னா சத்தியமா இல்லை. ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே வந்து லைஃப்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க சொல்றது வந்து லைஃப்ல நல்லா முன்னேறணும், 4 பேர் பாடுறா அப்படி அந்த மாதிரி தான்டா நீங்க எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களெல்லாம்
கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லை நிறைய விஷயங்கள். ஸோ அப்படின்னும் போது நான் பிஸியாக இருக்கிறத பார்த்து அவங்க வந்து ஐயோ பையன் இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக இல்லை. அந்த என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தவன் அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி என் கூட பிறந்தவங்களும் அந்த மாதிரி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் அந்த மாதிரி இல்லை. என்ன ஒன்று சொல்லுவாங்க, மச்சான் அந்த ஒரு நாளாவது சும்மா ஜாலியாக வாயேன்டா நீ ரெஸ்ட்டுட அப்படின்வாங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட், இல்லைன்னா ஒரு வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன், மீதி நாளெல்லாம் ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் உட்காந்து நாங்கள் தீபாவளி கொண்டாடிக்கலாம், பொங்கல் கொண்டாடிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதுக்கான நாள் இதுக்கான நட்சத்திரம் வரும்போது அப்போ தான் நம்ம வந்து எல்லாரும் மீட் பண்ணுவோம்னா சத்தியமாக எப்போனாலும் மீட் பண்ணலாம். அதனால் நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி எங்களுக்குலாம் இல்லை. அவுட்டிங் போவோம் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவுட்டிங் போவோம், அம்மா அப்பாவோட சேர்ந்தோம்னா கோயில் குளம் சுற்றிட்டு இருப்போம், இவ்வளோதான். மற்றபடி ஐயோ அப்படின்ட்டு இது வரைக்கும் தெரிஞ்சு மிஸ் பண்ண மாதிரி ஒரு டைம் வரவே இல்லை. நீங்கள் வேணால் என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மாவை இன்டர்வியூ எடுக்கலாம், எங்கள் அக்கா தங்கச்சி என் ஃப்ரெண்ட்ஸை இன்டர்வியூ எடுத்தாலும் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இதே பதில் தான் அவங்களும் சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த பதில் தான் சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் மாலை முரசு ஊழியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையா பதில் சொன்ன டேனியல் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா உலகநாதன்.